எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் இன்னைக்கு டே 3 நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு செகண்ட் ஸ்லாட்டும் தேர்ட் ஸ்லாட்டும் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2 ஸ்லாட்டுமே கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அதனால தான் வந்து 2 வீடியோவும் சேர்த்து போடுறேன். ஸோ 2 ஸ்லாட்டுமே கிட்டத்தட்ட இல்லை, முக்கால்வாசி நேரம் ஒரே லெவலில் தான் இருந்திருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரீசனிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆப்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, கிட்டத்தட்ட 2 ஸ்லாட்டுமே ஒரே லெவலில் தான் போயிருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் சொல்கிறது அக்யூரேட்டாக இப்படியே தான் அதுலேயும் இருந்துச்சு, நான் சொல்லலை சரியா. ஸோ ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் சரியா. ஸோ செகண்ட் ஸ்லாட் எழுதுனவங்க சொன்னதும் தேர்ட் ஸ்லாட் சொன்னதும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரை ரெண்டுலேயுமே ரீசனிங் இது ஆர்சி வந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ஆர்சியில் வந்து கிட்டத்தட்ட இதில் செகண்ட் ஸ்லாட்டில் ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தேர்ட் ஸ்லாட்டில் வந்து ஒரு 10 கொஸ்டின், சரி தேர்ட் ஸ்லாட்டில் 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஸ்லாட்டில் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் ஸ்வாப்பு, ஸோ இந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஆப்டிடியூட்லேயும் வழக்கம் போல் இன்னைக்கு காலைல ஃபஸ்ட் ஸ்லாட்டில் இருந்த மாதிரியே தான். ஸோ நம்பர் சீரிஸு, குவாட்ரேட்டிக் அதெல்லாம் எதுவுமே வரல. ஸோ டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஏஇ கேஸ்லெட்டு, ஸோ 2 டிஏ கேட்டிருக்காங்க, ஒரு கேஸ்லெட், ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ஒரு கேஸ்லெட் கேட்டிருக்காங்க, 2 டிஏ கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் சம்ஸாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியே தான் 2 ஸ்லாட்லையுமே ஆப்டிடியூடும் இருந்திருக்கு. ஸோ ரீசனிங்கை பொறுத்தவரையும் சேம் 2 பர்சன்ட் 2 சீட்டிங்கு. ஸோ இது போக வந்து உங்களுக்கு தேர்ட் ஸ்லாட்டில் வந்து பிளட் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஸ்லாட்டில் டேரக்ஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ இது போக வந்து இந்த ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் வந்துருக்கு, நம்பர் கொடுத்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி தான் எல்லாமே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து காலிலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட்டு கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 2 ஸ்லாட்லேயும் எழுதினவங்களும் ஒரே மாதிரி சொன்னது, ஒரே அட்டெம்ப்ட் இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜாகவே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அட்டெம்ப்ட்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஆவரேஜாக வந்து இங்கிலீஷ்க்கு வந்து மினிமமாக எவ்வளோ அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக சொன்னது வந்து இதில் வந்து ஒரு 18 சொன்னாங்க, அதில் வந்து ஒரு 20 சொன்னாங்க, 19 சொன்னாங்க. ஸோ 18 to 23 நீங்கள் அட்டன் பண்ணிடுறீங்க அப்படின்னாலும் நல்ல அட்டெம்ப்ட் தான். ஐ மீன் ஓரளவுக்கு குட்டான அட்டெம்ப்ட் தான். ரீசனிங்கை பொறுத்த வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேருமே 2 ஸ்லாட்லேயுமே வந்து 25+ போடலாம், ஐ மீன் 25 மேலே தான் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 20+ போடலாம். ஸோ இந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் அக்யூரேட்டாக இருக்குது, ஸோ நான் கொஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணி அடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஒரு நல்ல எக்ஸாமாக இருந்திருக்கும். எல்லாருமே வந்து 70+ அட்டம் கொடுக்கணும், 80+ கொடுக்கணும், 90+ கொடுக்கணும் அப்படின்றது கதை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 70 தான் அட்டம்ப்டே கொடுத்துருக்கீங்க, ஆனால் 70 அக்யூரேட் 70 மார்க் எனக்கு அப்படியே வரும்னா, ஸோ நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கே செய்யலாம். நான் வந்து ஓவராலாக சொல்லலை, ஸோ சும்மா சொல்கிறேன், ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். ஸோ இன்னும் கன்ஃபார்மாக நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே ஓவராலாக பார்ப்போம் எப்படி இருந்திருக்கு கொஸ்டின், எவ்வளோ அட்டெம்ப்ட், எவ்வளோ பெஸ்ட்டு, எவ்வளோ அக்யூரேசி, நார்மலைசேஷன் என்னன்றதெல்லாம் ஃபுல்லாக நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் அட்டெம்ப்ட் எவ்வளோ, நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க இந்த ஸ்லாட்டில் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.